வணக்கம் நண்பர்களே, ரீகேப் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் வாரத்தில் 2 நாள், அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நம்ம தவறாமல் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கழுவி வழிபடுவோம். ஸோ அப்படி நம்ம கழுவும் போது நல்லா பலன் எப்படி புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை நம்ம காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கேற்றிருப்போம். ஸோ அந்த அகல் விளக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பசியாக எண்ணெய் கறியாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படி நல்லா பளிச்சுன்னு போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம பூஜை பொருட்கள் நம்ம கழுவுவோம். ஸோ அப்படி கழுவும் போது எப்படி நல்லா பாத்திரங்கள் பலன் நல்லா புதுசாக எப்படி இருக்கும், அது மாதிரி எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அகல் விளக்கெலாம் ஏற்றும் போது பாருங்கள் அதில் எவ்வளோ பிசுன்னு இருக்குது. இதே நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பாருங்கள், இல்லை முன்னாடியே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. ஸோ அது எப்படி பளிச்சுன்னு ஆகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் பிசுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது போக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இட்லி குண்டானில் ஒரு 2 அல்லது 3 சொம்பு தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சபீனா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் துணி துவைக்கிற பவுடர், அது எதுவாக இருந்தாலும் சரி 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு ஸ்பூன் சபீனா, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து துணி துவைக்கிற பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டு மூட வேணாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்தோடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அகல் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அகல் பூஜை சாமான்கள் என்னென்னவோ என்னென்ன நம்ம கழுவ போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அவ்வளோ பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா பலன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ இல்லை ஒரு சின்ன பொருள் ஒரு 4 அகல் 2 விளக்கு தான் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சிங்க, அதுக்கேற்ற மாதிரி பவுட்ரு சேர்த்துங்க, சரிங்களா. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் கொதிக்க விட்டானிங்களா பார்த்திங்களா அந்த தண்ணி கலரே எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ அவ்வளோ பிசு தன்மை அதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் அதை. ஸோ அந்த பாருங்கள் அந்த இட்லி குண்டானில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை பார்த்திங்களா. ஸோ இப்போ நம்ம எடுத்து அதை நல்லா கழுவிடலாம், தண்ணியில் வச்சுட்டு நல்லா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அதை காய வச்சுனிங்கன்னா நல்லா பலன்னு ஆகிடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசு தன்மையே இருக்காது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.